அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து 1 கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 250 ml கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். கடலெண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட போகிறோம். கொஞ்சம் போடுவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டாச்சு, பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து மீடியம் சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் ஒரு 300 கிராம் இருக்கும். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக வைக்கணும். ஒரு கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் வேக விட்டு வெந்தோட காமிக்கணும். இது பெரிய கலரில் சமைக்கிறாங்கல்ல, அது மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா தான் போடணும். புதினா ஒரு கைப்பிடி இருக்குது, தக்காளி ஒரு 250 கிராம் இருக்குது, ஒரு 10 கிராம் உப்பு இருக்குது, 4 பச்சை மிளகாய், 125 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வந்துருச்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வச்சுருக்க அந்த மசாலா, இந்த காய்கறி ஐட்டத்தை போட போகிறோம். அப்போ ஒன்றா போட்டோம்னா நல்லா மணக்கும். பாருங்க, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிண்டோம்னா தெருவே மணக்கும். நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். சூடாகட்டும், சூடு கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் மேலே மறுக்குது பாருங்கள். அந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் மேலே வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஊரில் விற்கிற இந்த அரேபியன் பிரியாணி மசாலா, இது வந்து அரை பாக்கெட், கரெக்டாக அரை பாக்கெட்டு போடுறோம் நம்ம. இது ஏற்கனவே யூஸ் பண்ணுற அரை பாக்கெட்டு, இப்போ அரை பாக்கெட் வச்சுருக்கோம் போட்டேன். இது மிளகாத்தூள் எதுவும் போட தேவையில்லை. தேவைப்படுறவங்க, உரப்பு தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து நல்லா அப்படியே திட்டு நிற்கிதா. அந்த மசாலா நல்லாயிருக்கும். உரப்பு மட்டும் தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். எங்களுக்கும் தேவைப்படும், நான் கொஞ்சம் லேட்டாக போடுவோம். கறியெல்லாம் போட்டுட்டு உரப்பு பார்த்துட்டு போடுவோம். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. நம்ம 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கிறோம். 1 கிலோ மட்டனை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். சுத்தமாக கழுவி வச்சாச்சு. இப்போ மட்டன் ஆட் பண்ணி வச்சுப்பாங்க. மட்டனை கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டோம்னா அந்த ஜூஸி அந்த தண்ணியில் இறங்கும். கறியில் உள்ள ஜூஸி ஃபுல்லாகவே அதில் இறங்கிடும். இந்த மாதிரி நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு, தயிர், மிளகாய், புதினா மல்லி எல்லாம் ஒரே ஈவனாக வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தாளித்தோம்னா வீட்டில் அது வந்து கொஞ்சம் ஏதாவது ஒன்று கறிக்கணும், அதோடைய டேஸ்ட்டு மாறிடும். இப்படி செஞ்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்கும். இந்த பாக்கெட்டில் எழுதியிருக்கும் 5 கிலோவுக்கு ஒரு பாக்கெட் உண்டு. 2 கிலோவுக்கு ஒரு பாக்கெட் தான் கரெக்டாக இருக்கும். இது 25 கிராம் நம்ம வந்து ஒரு பிரியாணி, 1 கிலோ பிரியாணி கட் பண்ணோம்னா கரெக்டான கலரு, கரெக்டான ஈக்குவல் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்புறம் பாருங்கள், நல்லா இப்போ எண்ணெய் மிதந்து வந்து பாருங்கள். நம்ம அப்படியே வச்சு அந்த இதோடு போட்டு கிண்டுறோம். வேறு எதுவும்லாம் சேர்க்கலை. உங்கள்கிட்ட காமிச்சு மட்டும்தான். அப்போ நீங்கள் நினச்சிக்கிறாது எதுவும் சேர்த்துட்டாங்க ஆசை இருக்கும். சேர்க்கலாம் இல்லை, அப்படியே வேக வச்சுருக்கிறேன். கொஞ்சம் உரப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா மசாலாவும் கறியும் பின்னோன்னே நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நல்லா வந்துச்சு பாருங்கள். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கண்டினியூஸாக மெதுவாக வச்சு கொதிக்க விட்டோம்னா அது நல்லா வெந்து சாஃப்டாகிடும் கறி. இந்த அரிசி வந்து நம்ம வந்து டிமார்ட்டில் வாங்கினது. ஏன்னா இதுக்கு வந்து இப்போ வந்து தண்ணியை கொதிக்க விட்றதுனால ஒன்றுக்கு ஒன்று வைக்கணும். கொதிக்க விடலை, கறி மட்டும் தனியாக வேகுதுன்னு சொன்னால் ஒன்றுக்கு 1 நிமிஷம் வச்சாலே போதும். கொதிக்க விட்றதுனால இப்போ நாங்கள் வந்து 2.5 எடுத்துருக்கோம். 2.5க்கு வந்து 5 ஊற்றுறோம்.
ஊற்றி கலக்கியாச்சு. இப்போ கண்டினியூஸாக ஒரு 1/2 மணி நேரம் கறி வேகிற அளவுக்கு எல்லா சைடும் தொடச்சி அந்த நிற்கிற கிரேவி நிற்கிற இடத்தெல்லாம் நிறுத்தி விட்றோம். அப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்கும். நம்ம உப்புலாம் அப்படியே போட்டோம். தேவைப்பட்டால் சோறு ரைஸ் போடையில் பார்த்து போட்டுக்கிறோம். நம்ம கொதிக்கட்டும். ஒன்றே ஒன்று ஆட் பண்ணணும். உப்பு செக் பண்ணணும், லெமன் கொஞ்சம் ஊற்றணும் பார்த்துக்கிட்டு. இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. கறி நல்லா வெந்து உப்பு நம்ம போட்டது கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 2 உப்பு கூட போடுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட கம்மியாக இருக்குது. ஒரு 2 உப்பு போடுவோம் லைட்டாக தூக்கலுக்கு. போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ கொஞ்சோண்டு புளிப்புக்கு லெமன் போடணும். இப்போ எங்கள் வீட்டில் லெமன் இல்லை, கொஞ்சோண்டு புளிப்பு. நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் புளிஞ்சிக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சோம்னா அந்த கறியில் உள்ள ஜூஸிலாம் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்கும். கல்யாண வீட்டு பிரியாணி தான். நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இதை மட்டும் போட்டாலே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தாட்டி இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். தண்ணியை நல்லா வடிச்சிடணும். நல்லா ஃபில்டரில் போட்டு வடிச்சிடணும். இப்போ தண்ணி நல்லா வடிச்சிருச்சு. இதை அப்படியே கொண்டு போய் பிரியாணி குருமாவில் சேர்த்துற வேண்டியதான். அப்படி சேர்த்துட்டா அப்படி பத்திர மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும். சேர்த்தாச்சா? சேர்த்து லைட்டாக ஒரு கிண்டு ரைஸு சூடு வர அளவுக்கு ஒரு கிண்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடியை போட்டோம்டா போதும். கிண்டியாச்சு, போதும். மூடியை போட்டு வச்சுருவோம். எப்போதுமே கரண்டியை வைக்கிறதுக்கு ஒரு இடம் இப்படி வச்சுக்கிட்டா வசதியாக இருக்கும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சு என்னதா இப்போ லைட்டாக கிண்டி விட்டுருவோம். சும்மா அங்கிட்ட உள்ள அரிசியை இங்கிட்ட கொண்டு வந்துட்டு, இங்கிட்ட உள்ள அரிசியை அங்கிட்ட உள்ள அரிசியை இங்கிட்ட உள்ள அரிசியை இங்கிட்ட கொண்டு போகணும். இங்கிட்ட கொண்டு போய்ட்டு இப்படி வச்சிடும். இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சுன்னா அரிசியும் தண்ணியும் ஒன்றா வந்துடும். அப்போ நாங்கள் தோசைக்கெல்லாம் அடுத்த அடுப்பில் சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதில் அப்படி தூக்கி வச்சு தம் போட்டுருவோம். நல்லா எல்லா பக்கமும் கொதிக்குது பாருங்கள். எல்லா பக்கமும் கொதிக்குது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக வந்துடும். அப்போதைக்கு தம் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், கேஸில் போடுறதுனால. இதே நம்ம விறவடுப்பில் போடுறோம்னா இதே ஸ்டேஜில் வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். விறவெல்லாம் இழுத்துட்டு மேலே நெருப்படி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கேஸில் வைக்கிறதுனால நல்லா தண்ணியும் அந்த அரிசியும் கரெக்டாக வந்தால் மட்டும் தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ் தான் பாருங்கள். இப்போ அரிசி மேலே தெரியுதா, திருத்துட்டா கொஞ்சோண்டு தண்ணி தெரியுதா, கொதிக்குதா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தூக்கி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். தம்மில் தூக்கி போட்டு மூடியை போட்டு மூடினோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கிண்டக்கூடாது, கிண்டனா அரிசி உடையும். இப்போ தம் போட்டாச்சு, தூக்கி வச்சாச்சு. எல்லாத்தையும் வீட்டில் இருக்க எல்லா வெயிட்டையும் தூக்கி வச்சாச்சு மேலே. இப்போ அடுப்பில் லேசாக வச்சுருக்கோமா, தோசைக்கல்லை தூக்கி வச்சுருக்கோம். இதோட 20 நிமிஷம் வைக்கணும். 20 நிமிஷம் கழிச்சு உடைச்சோம்னா பிரியாணி ரெடி. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தம் உடைக்க போகிறோம். மேலே வச்சுருக்க பொருளெல்லாம் எடுத்துக்கிறோம். நல்லா சூடாக இருக்குது, நல்லா சூடாக இருக்குது. நம்ம கரெக்டாக ஆயிடுச்சு. கொஞ்சம் நெய் ஊற்றி, நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். நெய் டச் பண்ணியாச்சு. நெய் ஊற்றிருக்கா, 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்குது. இப்போ உடைக்க போகிறோம். பாருங்கள், நல்லா உதிரியாக. நல்லா உடைச்சு விட்டாச்சு. நல்லா எல்லாமே உதிரியாக வந்துடுச்சு. இப்போ ஒரு டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீர்ஸில் எடுத்துக்கிறோம் அப்போதைக்கு. ஏன்னா சும்மா டைம் ஆச்சு, கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக எடுத்துருக்குறேன்.
சாப்பிட்லாண்டு. நல்லா அருமையாக இருக்குது. நல்லா அருமையாக சூப்பராக கறிலாம் வந்திருக்குது. செம்மையாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது பாருங்க கறிலாம். ஏன் பசங்க சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். சுடுது பார்த்து தின்னுங்க, கறிலாம் தின்னுங்க. எடுத்துடா தின்னுடா. கறி முடிச்சா எடுத்துட்டீங்கிறான் என் மகன். நல்லா இருக்கா சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். கறி நல்லா வந்திருக்கா? நல்லா வந்திருக்கா? நீங்கள் நல்லா இருக்கா?